அந்த ஸ்டார்டிங்ல பாக்குற அந்த 3 எமோட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருச்சு மக்களே. இப்போ நீங்க பாக்குறது இந்த எமோட், அந்த ஹார்டிங் எமோட் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வரப்போகுது. இந்த 3 எமோட்டுமே வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டை பொறுத்தவரை February 12 அன்னைக்கு நமக்கு இந்த ஒரு ஈவெண்ட் வந்து கேம்குள்ள வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஓகேங்களா. அண்ட் இது கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ரிங் ஈவெண்ட் பாத்திருந்தோம் இல்லையா, சோ அதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா February 14 அன்னைக்கு நம்ம கேம்குள்ள வந்து வரும். அன்னைக்கு தான் வந்து மெயின் டே இல்லையா, சோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து நம்ம கேம்குள்ள விடுவாங்க. ஓகே, இங்க பாருங்க. சோ அதாவது ஃபோக்கஸ் அப்புறம் இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 நேம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய கண்ணை வந்து புதுசா இருக்கானுங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிற கண்ணை வந்துட்டு பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கானுங்க. இன்ஃபைனைட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ்ட்னு சொல்லி பாத்துருந்தோம் இல்லையா, சோ AK-47 ஃபோக்கஸ்ட் தான் பாத்துருந்தோம் இல்லையா, அது எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சோ இங்க பாருங்க, அதாவது புல்லட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம நீங்க வந்து அந்த கண்ணை யூஸ் பண்ணி அடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாக்குறீங்க இல்லையா, ஒரு புல்லட் கூட சதறாத மக்களே ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். மேட்ச்ல பிளே பண்றப்போ அங்கதான் கிடைக்கும், ஓகேங்களா. அதை எடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு புல்லட் கூட செதறாம கரெக்டா நீங்க எந்த இடத்துல வச்சு எய்ம் பண்ணி அடிக்கிறீங்களோ எல்லா புல்லட்டுமே அந்த இடத்துலயே வந்து படும், ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் அந்த இன்ஃபைனைட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் ஆமோ, நீங்க சிஎஸ்ல பிளே பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆமோ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடா வந்து கிடைச்சிட்டே இருக்கும். இந்த ஒரு புது ஃபீச்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா M188-7, அதுக்கப்புறமா அந்த மேக் 10, AK-47, அப்புறம் டிசைன் கன் இருக்கும் பாத்தீங்களா, அது இந்த மாதிரி நிறைய முக்கியமான கன்ஸுக்குலாம் வந்து ஆட் பண்ணிருக்கானுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நார்மல் கன்ஸும் கிடைக்கும், இந்த மாதிரி கன்ஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேப்ல அங்கதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க எது கிடைக்குதோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்களேன், இந்த ஸ்னைப்பர் ஜூம் பண்றப்போ இந்த எஃபெக்ட் எல்லாம் கலர் மாத்தி விட்டானுங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, M188-7 நீங்க அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த IPL கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு கிரிக்கெட் கொலாப் வந்து வரப்போகுது. IPL கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நமக்கு வந்து IPL டைம்ல தான் வரும். IPL ஆகிறதுக்கு ஐ திங்க் இன்னொரு 1 மந்த் இருக்கு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மார்ச் மந்தோட இங்க மார்ச் 21 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹடாயிரும் கரெக்டா. அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கேம்குள்ள IPL கொலாப் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த 2 கேப்பும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேவா. இந்த IPL கொலாபரேஷனை பேஸ் பண்ணி தலை பண்டில், அதுக்கப்புறமா தலை ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும் இல்லையா, அந்த திங்ஸ் எதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வரப்போகுது இல்லைன்றத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் தலை ஈவெண்ட் வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பேஸ் பண்ணது. இதையும் இப்ப கேம் ஃபைல்ல ஆட் பண்ணிருக்கிறது தான் ஃப்ரீ ஃபயர் இந்தியா பத்தின ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து யோசிக்க தோணுது, ஓகேவா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேம் ஃபைல்ல ஆட் பண்ணிட்டே இருக்கானுங்க. சோ இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதை பாக்குறது மூலமா மேபி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபாஸ்டா வீடியோ மேக் பண்ணி போறேன்.